வேலையை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு வேலையை நீங்க விடாப்பிடியாக முடிப்பீங்க. அது எவ்வளவு கஷ்டமான வேலையாக இருந்தாலும் சரி, யாருடைய துணையும் இல்லாம அந்த ஒரு வேலையை நானே முடிக்கணும் அப்படின்னு ஒரு விடாமுயற்சியுடன் அந்த ஒரு செயலை செய்வதற்கு பெயர் போனவங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் தான். அப்படிப்பட்ட நீங்க உங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்குன்னா, ஒரு விசுவாசமான ஒரு ராசிக்காரங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களை தான் கூற வேண்டும். நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பழகிய பழக்கங்களுக்கு உயிரியே கொடுப்பீங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை நீங்க எதிர்த்து அவர்களுக்காக இறுதி வரை நிற்பீங்க. அதுல இந்த தனுசு ராசிக்காரர்களை அடித்து கொள்ளவே முடியாது. உங்களுடைய தைரியம் மற்றவங்களையே வியக்க வைக்கும். இவன் என்னடா எதுக்குமே பயப்படாம இருக்கான் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எதிரில் இருக்கிறவங்கள அவங்க பயப்படுற அளவுக்கு உங்களுடைய தைரியம் இருக்கும். இது அந்த சண்டை அந்த விஷயத்துல மட்டும் கிடையாது, எந்த விதமான வேலை விஷயத்திலும் சரி, உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி உங்களுக்கு மாறினாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை உச்சத்துல இருந்து கீழ் நோக்கி சென்றாலும் சரி, இருந்தாலும் உங்களுடைய தைரியம் மட்டும் உங்களை விட்டு போகவே போகாது. உங்க கூட பிறந்தது உங்களுடைய தைரியமும் நேர்மையும். இது மட்டும் இல்லாம மன உறுதி. எந்த விதமான செயலையும் செய்து முடிக்கும் வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த விடாமுயற்சியும் மன உறுதியும் மற்ற யாருக்குமே இருக்காது. இப்படிப்பட்ட நீங்கள் இந்த ஒரு நாள்ல அதிக அளவுல நன்மைகள் உங்களுக்கு தேடி வரும். இது வரைக்கும் நீங்க எத்தனையோ கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. எத்தனையோ நபர்கள் உங்களிடம் வேலை வாங்கிட்டு காசு தராம இருந்திருப்பாங்க, உறவினர்களாக கூட இருந்திருப்பார்கள். அவர்கள் அனைவரும் உங்களுடைய கடின உழைப்பை பார்த்து கொண்டு அந்த கடின உழைப்பை பயன்படுத்தி கொண்டு ஆனா அதற்கான ஊதியத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கவே மாட்டாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பல இடத்துல உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பை மட்டும் பார்த்து அதை மட்டும் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஆனா அதற்கான ஊதியத்தையும் உங்களையும் அவங்க மதிக்க மாட்டாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா இது உங்களுக்கு கட்டாயம் தனுசு ராசி நேயர்களுக்கு நடந்திருக்கும். ஆனா உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பொதுவான குணம் என்னன்னா, உங்களுடைய மனசுக்குள்ள வச்சிருக்காம யார் என்ன தப்பு பண்ணாலும் சரி அதை அப்படியே நீங்க வெளிப்படையா பேசிடுவீங்க. அப்படி நீங்க வெளிப்படையா மூஞ்சுக்கு நேரா பேசுறதுனால சில உறவுகள் உங்களிடம் தங்காம சென்று கொண்டிருக்கும். அது நண்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய காதலியாக கூட இருக்கலாம். நீங்க இப்படி மூஞ்சுக்கு நேரம் அடிச்சு பேசுறதுனால உங்களை அவங்க உங்கள்கிட்ட எதுவும் பேசாம உங்களிடம் இருந்து தள்ளி போக கூட அவங்க செய்வாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல நீங்க வெளிப்படையா பேசணும். வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் இருந்தா மட்டும்தான் இந்த ஒரு நாள்ல உங்களால வெற்றியை காண முடியும். நம்ம வெளிப்படையா பேசுறதுனால அவன் ஏதாச்சும் நினைச்சுக்கிடுவான், அவன் மனசு கஷ்டப்படும் அப்படின்னு நீங்க நினைச்சு ஒதுங்கிட்டு போனீங்கன்னா இந்த ஒரு நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில செவிக்கவே முடியாது. நீங்க வேலை செய்கின்ற இடத்திலும் சரி, உங்களுடைய தொழிலிலும் சரி, உங்களுக்கு சில பேர் எதிரியாக இருக்கலாம், அல்லது உங்கள் கூட பிறந்தவங்களோ, குடும்பத்தில் இருக்கிறவங்களோ, உறவினர்களோ, இல்லைன்னா நீங்க தொழில் செய்கின்ற இடத்திற்கு வருபவர்களோ, அலுவலகத்தில் இருப்பவர்களோ, யாராக இருந்தாலும் சரி, இந்த தனுசு ராசி நேயர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவங்க சில விஷயங்களை செய்வாங்க. இந்த ஒரு விஷயத்தை செய்யாத அப்படின்னு உங்களுடைய மனசால சொல்ல முடியாது. அவன் மனசு கஷ்டப்பட்டுரும் அப்படின்னு நீங்க நினைத்து அதை நீங்க கூறாம இருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நாள்ல நீங்க வெளிப்படையா கூறணும், அந்த ஒரு செயலை செய்யாத, எனக்கு பிடிக்கல, இனிமே நீ பார்த்து வராத, இந்த ஒரு விஷயத்துக்காண்டி என்னை தேடி வராத அப்படின்னு நீங்க வெளிப்படையா கூறினா மட்டும்தான் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். உங்க அனைவருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான கெட்ட குணம் என்ன அப்படின்னா, உங்க கூட 10 பேர் இருந்தாலும் நீங்க அந்த 10 பேருக்கும் சேர்த்து நீங்க ஒரு ஆளா அவங்களுக்கு எவ்வளவு காசு செலவானாலும் சரி அவங்களுக்கு நீங்க பே பண்ணுவீங்க. அப்படி நீங்க மறுநாள் அவங்க உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ அவர்கள் உங்களுக்கு திருப்பி செய்வார்கள் என்று நினைத்து நீங்க செய்கின்ற அந்த ஒரு காசானது அப்படியே போய்விடும். மீண்டும் அவர் உங்களுக்கு அந்த ஒரு காசை திருப்பி வேறு ஏதாவது ஒரு ரூபத்துல செலவு செய்வார்கள் என்று நீங்கள் எண்ணி நினைத்திருப்பீர்கள். ஆனால் அது ஒருபோதும் உங்களுக்கு செய்யவே மாட்டார்கள். நீங்க நல்லா நினைத்து பாருங்க. உங்கள் கூட இருக்கிற ஒரு 3 பேரோ 4 பேரோ எத்தனை பேர் போனாலும் அவங்களுக்கு நீங்க தான் முன்னோடியா இருந்து காசு செலவு பண்ணுவீங்க. எங்க கூட்டு போனாலும் காசு செலவு பண்ணி அவங்கள கூட்டு போவீங்க. அப்படி நீங்க என்னதான் பண்ணினாலும் உங்களுடன் இருப்பவர்கள் உங்களை போல அவங்க இருக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட இருந்து காசை எப்படியாச்சும் பறிக்கணும்னு நினைச்சுதான் அவங்க உங்க கூடயே சுத்துவாங்க. ஆனா அது உங்களுக்கு இப்ப தெரியாது. போக போக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே புரியும். எனவே இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. இந்த ஒரு நாள்ல எது நடந்தாலும் நீங்க வெளிப்படையா கூறணும். வெளிப்படையா கூறினா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களால் வெற்றியை காண முடியும். உங்களுடைய வெளிப்படையான உரையாடலுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நேர்மையான கருத்துக்களை தெரிவிக்க வேண்டியது இருக்கும். இதனால் சில உறவுகள் உங்களை விட்டு பிரிந்து செல்லவும் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஆனா அதை எண்ணி நீங்க கவலைப்படவே கூடாது. உண்மையாக இருக்கிற உறவு மட்டும் நம்மளோடு இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உங்களால முடிந்த அளவிற்கு மனசுல இருக்கிற எல்லாத்தையும் கூறுங்க. ஏன்னா நீங்க எப்பொழுதுமே நேர்மையா தான் இருப்பீங்க. நீங்க கூறுறதும் மற்றவனுக்கு கஷ்டமா இருந்தாலும் உண்மையான குணத்தை தான் நீங்க கூறுவீங்க. அதனால ஒருபோதும் யோசிக்காம நீங்க கூறுங்க.
இந்த ஒரு நாள்ல உங்களுடைய குணத்திற்கு ஏற்றது போல் நேர்மையுடனும் தைரியத்துடனும் செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். தனுசு ராசி நேயர்களுக்கு இயல்புகளில் ஒன்றான இரக்க குணம் எப்பொழுதுமே இருக்கும். அவ்வப்போது தலை தூக்கும் கருணையாக இருப்பதில் தவறில்லை. நேர்மையை தவிர்க்கும் நபர்களிடம் கருணையாக இருந்து எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது. உங்களுக்கு யார் யார் நேர்மையா இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்களும் நேர்மையா இருங்க. அதனால உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். இப்படிப்பட்ட தனுசு ராசி நேயர்களுக்கு உங்களுடைய காதல் வாழ்க்கையில இன்று சிரிப்புக்கு பஞ்சமே இல்லாம மகிழ்ச்சி வந்து இருக்கும். அதுவும் நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு இந்த ஒரு நாள்ல வெளியே சுற்றுவதற்கு வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஒருவருக்கொருவர் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. எவ்வளவு வேலை இருந்தாலும் இந்த ஒரு நாள்ல உங்களுடைய இருவருக்கும் இடையில் இருந்த அந்த ஈகோ அப்படிங்கிறது விலகி ஒருவருக்கொருவர் நீங்க நேரத்தை செலவிடுவீங்க. இயல்பாகவே இயல்பாகவே தான் இருக்கும். இடத்தை கலகலப்பாக வைத்துக் கொள்ளும் பண்பு கொண்டவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். அதுவும் அவங்களுடைய காதல் உறவுல அவங்களுக்கு பிடித்த நபரை எந்த அளவுக்கு வச்சுக்கிடுவாங்கன்னு சொல்லவா வேணும். காதலாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், இருவருமே மகிழ்ச்சியாக வைத்திருக்கணும் அப்படின்னு உங்களுடைய மனசுல எப்பொழுதுமே ஒரு ஆர்வம் வந்து உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல இனிமையான நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு தினமாக உங்களுடைய காதலுக்குள் இருக்கும். அதே நேரம் உங்களுடைய எதிர்காலம் குறித்து இந்த ஒரு நாளில் நீங்கள் முடிவெடுப்பீர்கள். இந்த ஒரு நாளில் திருமணம் ஆனவர்களோ அல்லது காதல் செய்து கொண்டிருப்பவர்களோ உங்களுடைய எதிர்காலம் கழித்து இந்த ஒரு நாளில் நீங்கள் முடிவெடுத்து அதன்படி நடங்கள். கட்டாயம் உங்களுக்கு இந்த ஒரு நாளானது மிகவும் வெற்றியை தேடி கொடுக்கும் ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய தொழில் வாழ்க்கை இந்த ஒரு நாளில் எப்படி இருக்கும் என்றால், தனுசு ராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த தொழில் வாழ்க்கையில படைப்பாற்றலுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் தினமாக உங்களுக்கு இருக்கும். கலைத்துறையில் இருப்பவர்கள் உங்களுடைய துறையில காணப்படும் சவால்களை எதிர்த்து நீங்க போராடி துறையின் தலைவர்களாக வளர்ந்து நிற்க வேண்டும். இப்படி நின்னால் மட்டுமே உங்களுடைய கலைத்துறையிலிருந்து உங்களுக்கு வெற்றியை வந்து பெற முடியும். நீங்கள் செய்கின்ற தொழிலிலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதுல உங்களால் முடிந்த கடின உழைப்பு போட்டு எப்படா வாழ்க்கையில முன்னேறி வர முடியுமோ அதை நீங்க போடணும். இல்லைன்னா உங்க கடின உழைப்பை நீங்க சாகும் வரை போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிடும். நீண்ட நாட்களாக எதிர்பார்ப்புகள் இந்த ஒரு நாள்ல வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கிற அந்த விடாமுயற்சியும் மன உறுதியும் மற்ற யாருக்குமே இருக்காது. இப்படிப்பட்ட நீங்கள் இந்த ஒரு நாள்ல அதிக அளவுல நன்மைகள் உங்களுக்கு வந்து தேடி வரும். இது வரைக்கும் நீங்க எத்தனையோ கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. எத்தனையோ நபர்கள் உங்களிடம் வேலை வாங்கிட்டு காசு தராம இருந்திருப்பாங்க. உறவினர்களாக கூட இருந்திருப்பார்கள். அவர்கள் அனைவரும் உங்களுடைய கடின உழைப்பை பார்த்து கொண்டு அந்த கடின உழைப்பை பயன்படுத்தி கொண்டு ஆனா அதற்கான ஊதியத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கவே மாட்டாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பல இடத்துல உங்களுடைய நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், யாரா இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பை மட்டும் பார்த்து அதை மட்டும் அவங்க எடுத்துக்கிடுவாங்க. ஆனா அதற்கான ஊதியத்தையும் உங்களையும் அவங்க மதிக்க மாட்டாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தா இது உங்களுக்கு கட்டாயம் தனுசு ராசி நேயர்களுக்கு நடந்திருக்கும். ஆனா உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பொதுவான குணம் என்னன்னா, உங்களுடைய மனசுக்குள்ள வச்சிருக்காம யார் என்ன தப்பு பண்ணாலும் சரி அதை அப்படியே நீங்க வெளிப்படையா பேசிடுவீங்க. அப்படி நீங்க வெளிப்படையா மூஞ்சுக்கு நேரா பேசுறதுனால சில உறவுகள் உங்களிடம் தங்காம சென்று கொண்டிருக்கும். அது நண்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய காதலியாக கூட இருக்கலாம். நீங்க இப்படி மூஞ்சுக்கு நேரம் அடிச்சு பேசுறதுனால உங்களை வந்து அவங்க உங்கள்கிட்ட எதுவும் பேசாம உங்களிடம் இருந்து தள்ளி போக கூட அவங்க செய்வாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல நீங்க வெளிப்படையா பேசணும். வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் இருந்தா மட்டும்தான் இந்த ஒரு நாள்ல உங்களால வெற்றியை காண முடியும். நம்ம வெளிப்படையா பேசுறதுனால அவன் ஏதாச்சும் நினைச்சுக்கிடுவான், அவன் மனசு கஷ்டப்படும் அப்படின்னு நீங்க நினைச்சு ஒதுங்கிட்டு போனீங்கன்னா இந்த ஒரு நாள்ல உங்களுடைய வாழ்க்கையில செவிக்கவே முடியாது. நீங்க வேலை செய்கின்ற இடத்திலும் சரி, உங்களுடைய தொழிலிலும் சரி, உங்களுக்கு சில பேர் எதிரியாக இருக்கலாம், அல்லது உங்கள் கூட பிறந்தவங்களோ, குடும்பத்தில் இருக்கிறவங்களோ, உறவினர்களோ, இல்லைன்னா நீங்க தொழில் செய்கின்ற இடத்திற்கு வருபவர்களோ, அலுவலகத்தில் இருப்பவர்களோ, யாராக இருந்தாலும் சரி, இந்த தனுசு ராசி நேயர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவங்க வந்து சில விஷயங்களை செய்வாங்க. இந்த ஒரு விஷயத்தை செய்யாத அப்படின்னு உங்களுடைய மனசால சொல்ல முடியாது. அவன் மனசு கஷ்டப்பட்டுரும் அப்படின்னு நீங்க நினைத்து அதை நீங்க கூறாம இருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நாள்ல நீங்க வெளிப்படையா கூறணும்.
அந்த ஒரு செயலை செய்யாத, எனக்கு வந்து பிடிக்கல, இனிமே இந்த நீ பார்த்து வராத, இந்த ஒரு விஷயத்துக்காண்டி என்னை தேடி வராத அப்படின்னு நீங்க வெளிப்படையா கூறினா மட்டும்தான் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். உங்க அனைவருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான கெட்ட குணம் என்ன அப்படின்னா, உங்க கூட 10 பேர் இருந்தாலும் நீங்க அந்த 10 பேருக்கும் சேர்த்து நீங்க ஒரு ஆளா அவங்களுக்கு காசு எவ்வளவு காசு செலவானாலும் சரி அவங்களுக்கு வந்து நீங்க பே பண்ணுவீங்க. அப்படி நீங்க மறுநாள் அவங்க வந்து உங்களுடைய நண்பர்களோ உறவினர்களோ அவர்கள் உங்களுக்கு திருப்பி செய்வார்கள் என்று நினைத்து நீங்க செய்கின்ற அந்த ஒரு காசானது அப்படியே போய்விடும். மீண்டும் அவர் உங்களுக்கு அந்த ஒரு காசை திருப்பி வேறு ஏதாவது ஒரு ரூபத்துல செலவு செய்வார்கள் என்று நீங்கள் எண்ணி நினைத்திருப்பீர்கள். ஆனால் அது ஒருபோதும் உங்களுக்கு செய்யவே மாட்டார்கள். நீங்க நல்லா நினைத்து பாருங்க. உங்கள் கூட இருக்கிற ஒரு 3 பேரோ 4 பேரோ எத்தனை பேர் போனாலும் அவங்களுக்கு நீங்க தான் முன்னோடியா இருந்து காசு செலவு பண்ணுவீங்க. எங்க கூட்டு போனாலும் காசு செலவு பண்ணி அவங்கள கூட்டு போவீங்க. அப்படி நீங்க என்னதான் பண்ணினாலும் உங்களுடன் இருப்பவர்கள் உங்களை போல அவங்க இருக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட இருந்து காசை எப்படியாச்சும் பறிக்கணும்னு நினைச்சுதான் அவங்க உங்க கூடயே சுத்துவாங்க. ஆனா அது உங்களுக்கு இப்ப தெரியாது. போக போக கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே புரியும்.